இப்ப ஆவியானவர் சொல்லுவாரு, போய் என் கூட 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுன்ட்டு. மாம்சம் சொல்லும், இப்பதானே வீட்டுக்கே வந்த, கொஞ்ச நேரம் படு, காலு மேல நாக்கால் மேல போய் டிவியை துற, எஸ்ட்ரோவை துற, ஏதாவது ஒரு டிராமா மூவி ஓட, கொஞ்ச நேரம் அப்படியே என்டர்டெயின் பண்ணி, காலையிலேருந்து உனக்கு சரியான ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி யாரு சொல்லுவா? ஆண்டவர் சொல்லுவாரா அப்படி படம் பாருன்ட்டு? சொல்ல மாட்டார். யாரு சொல்லுவாத? எங்க எப்படி சொல்றான்? நீங்க காலை தூக்கி நாக்காளி மேல வைக்கும், கால் பாதம் அப்படியே கொட்டையும் பாருங்க மாறிய உள்ளுக்கு, அப்பா ரிலாக்ஸா இருக்குது. இப்படியே உட்காந்து ஒரு சின்ன ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு அந்த படத்தை பார்த்துட்டு இருப்பேன். நான் சொல்றதுல உண்மையா இல்லையா? இப்ப பேசுறது மாம்சமா ஆவியா? மாம்சம் தான் இப்படி பண்ணும். ஆவியானவர் சொன்னாரு, நீ வீட்டுக்கு வந்துட்ட, நீ போய் சோஃபால போய் உட்காந்தனா நீ ஜெபிக்க வர மாட்டேன், நேரா ரூமுக்கு ஓடு, கொஞ்ச நேரம் பல்ல கடிச்சு ஒரு 10 நிமிஷம் நீ கிக் ஸ்டார்ட் பண்ணு, அது அங்கிட்டு நான் உன்னை பூஸ்ட் அப் பண்ணி விட்டுறேன்றாரு. நீங்க அதான் ஆண்டவர் நானும் சொல்றேன், 10 நிமிஷம் போய் உட்காந்துட்டு வரேன்ட்டு 2 hours உட்காந்துருக்கீங்க. This is how the conflict between flesh and the spirit. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஒரு 10 நாள் அல்லது 30 நாள் சைவத்துல போன்றாரு. நீங்களும் ஆவி உற்சாகமா இருக்கு, ஆவி சொல்லி ஓகே ஆண்டவர் என்று சொல்லிட்டார். மறுநாள் காலை எழுந்தோடனே இன்னைக்கா உபவாசமா, ஐயோ அப்படின்னு தோணுமா? தோணாதா? சரி பரவாயில்ல, நம்ம தான் ப்ராமிஸ் பண்ணிட்டோமே, எடுப்போம். அப்படியே போய்கிட்டே இருப்பீங்க. ஏதாவது ஒரு நடக்கும் வேலையில், ஆஃபீஸ் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். ஓ இன்னைக்கு கேன்சல் பண்ணிடுவோம், வேணாம் இந்த பாசிங் வேணாம், நாளைக்கு ஆரம்பிப்போம், நாளைக்கு அடுத்த வருஷம் ஆயிரும். ஆண்டவர் சொல்லி இப்ப ஃபாஸ்டிங் எடுன்னு சொன்னாரு, நீங்க அடுத்த வருஷம் எடுக்க பிளான் போட்டிருக்கீங்க. இப்படிதான் அடிக்கடி சர்ச்சுக்கு வா அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னைக்கு ஒரு நாள் லீவு போட்டுக்குவோம், வேலைக்கு லீவ் பண்ணா அதே எப்படி சம்பளத்தை பட்டிடுவோம், லீவெல்லாம் முடிஞ்சிடும். நான் இயர் ஏன் கிறிஸ்மஸ் லீவ் எடுக்கணும், ஆனா சர்ச்சுக்கு போக சொன்னா இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டுக்கும், பிரச்சனை ஆண்டவர் புரிஞ்சுக்குவார். நம்ம எல்லாத்துலயும் ஆண்டவர் மேலதான் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறோம். ஆனா உலக காரியத்துல ரொம்ப கவனமா இருக்கும், சரியா இருக்கிறோம். We are so faithful, we are so concerned, but when it comes to things of God, we take God for granted. இப்படிதான் மாம்சத்தின் கிரியைகள். ஹல்லேலூயா.